வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி பேனிக்கா பதட்டமா கொஞ்சம் அப்படியே தான் இருக்கீங்க. நேற்றுலேருந்து எனக்கு அவ்வளோ ஃபோனு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. தேர்தல்ன்றது ஒரு அங்கம் தான் அப்படிங்கிறத நம்ம ஒரு வருஷமாவே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். தேர்தலுங்கிறது அரசியலில் ஒரு அங்கம். அதுவே முடிவோ அதுவே ஆரம்பம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறது யாரு அப்படிங்கிறது தான் மையப்பொருளாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ திமுகவே ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட இந்த ஆட்சியில் அடுத்து என்னெல்லாம் தவறுகள் நடக்குதோ அதையெல்லாம் சுட்டி காட்ட போறது யாரு அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா கடந்த கால திமுக ஆட்சியில யார் போராட்டம் நடத்தினாங்கன்னு காமிச்சிருக்கோம். அதனால இப்ப யாரு வந்தாலும் இதேதான் நிலை அப்படின்றதுல நம்ம பெருசா அதை பத்தி ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, நிறைய பேர் மனசு விட்டேன் ரொம்ப வலிக்குது கஷ்டமா இருக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது அப்படிதான் ஃபர்ஸ்ட் தேர்தல் இருக்கும்போது அப்ப இருந்த அரசியல் புத்திக்கு ஐயோ கடவுளை மோடி வரக்கூடாது கடவுளை அப்படின்னு ஒரு 100 கடவுளை வேண்டியிருப்பேன். ஆனா வந்துட்டாரு. அப்போ ஒரு 2 நாளைக்கு எனக்கு ஒரு மாதிரி மனசு இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படிதான் எனக்கு மனசு வலிச்சுது, கஷ்டமா இருந்துச்சு, ஐயோ அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் 2016 ஜெயலலிதா அவர்கள் வரவே மாட்டாங்க, சர்வாதிகார ஆட்சி, அமைச்சர்கள் எல்லாரையும் காலில் விழ வைக்கிறாங்க, இப்படி மோசமானவங்க, எல்லாரையும் வானத்தை பார்த்து கும்பிட வைக்கிறாங்க, இப்படியா ஒரு ஆட்சி அப்படி இப்படின்னு மோசமாலாம் விமர்சனம் பண்ணி வரமாட்டாங்கன்னு உறுதியா இருந்தோம். அப்பாடா ஜெயலலிதா வரக்கூடாது அம்மா வரக்கூடாது அப்படின்னு அப்படியே நானும் அன்னைக்கு ஒரு 200 கடவுளை வேண்டியிருப்பேன். பார்த்தா அதுவும் அப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் வெக்ஸாவே இருந்துச்சு, ஐயோ போச்சு அப்படின்னு. தேர்தலே இல்லாம திடீர்னு ஒரு நாள் நான் ரொம்ப வெக்ஸா இருந்தது. காரணம் 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2019 இந்த வாட்டி மோடி வரக்கூடாது, ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுக்குறாரு, எல்லாத்தையும் தனியாரமயமாக்குறாரு, மிக மோசமானவரா இருக்காரு பாருங்க, அவ்வளவு கலவரம் அப்படி இப்படின்னு நாமளும் பிரச்சாரம்லாம் பண்ணா மறுபடியும் வந்துட்டாரு. அதுக்கப்புறமா தான் உணர்ந்தேன், தேர்தலுங்கிறது ஒரு அங்கம், நம்ம எத்தனை இதெல்லாம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. என்ன நடந்தாலும் மைனாரிட்டி தான், போராடக்கூடியவர்கள் மைனாரிட்டி தான். ஆனா நாம அந்த இடத்துல களத்துல நிக்கிறோமா இல்லையா அப்படிங்கறதான் முக்கியம். அதனால இது வெற்றி தோல்வியெல்லாம் கண்டுக்க கூடாதுன்றதுல முடிவு பண்ணேன். 2021 கள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம். மோடி தான் வந்துருவாருன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, தெரியும். ஏன்னா கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணிக்குள்ள ஒற்றுமைகள் இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஓகே அப்படின்னு நம்மளால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல சில விமர்சனங்கள்லாம் கூட வச்சோம். இந்தியா கூட்டணி பாருங்க, மத்திய அளவுல இந்தியாவோட கூட்டணியா இருந்தாலும் ஸ்டேட்டுக்குள்ள அவங்க கூட்டணியை வச்சுக்கல, எம்பியில இப்ப தனித்தனியா நிக்கிறாங்க, மேற்கு வங்கத்துல கேரளாவிலாம், அப்படியான விமர்சனங்கள்லாம் வச்சோம். அப்ப இதே மாதிரிதான் இந்த எலெக்ஷன்லயும் பாக்குறோம்.